எனக்கு ராஜாவா நான் வாழுற எதுவும் இல்ல Hey, நான். bro. அண்ணாச்சி அந்த அண்ணன் கூப்பிடுறாங்க. தம்பி ஒன்னதான்பா. என்னையா கூப்பிட்டீங்க? நான் வரேன் இருண்ணா. அப்பா சொல்லுண்ணா. புதுசா கார் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் நான் சிறப்பா செஞ்சிடலாம். ஆனா அது பிரீமியம் சார்ஜ் பண்ணுவோம். பிரீமியம்னா பிரீமியம்னா என்னன்னா வாரத்துல 3 நாள் நான்வெஜ் பிரியாணி வாங்கி தரணும், அவ்வளவுதான். என்னப்பா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அது கார் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னப்பா ஒண்ணு இல்லண்ணா, ஓகேண்ணா. அதான் அந்த கார்னர்ல இருக்கு பாத்தியா பாய் கடை, அங்க போய் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டு போயிடுங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். சரி ஓகே. அதுல லெக் பீஸ் முக்கியம், மறந்துடாம. ரக்கிடா. நேத்து நைட் என் புருஷன் கூட ஒரே சண்டை. அந்த கோவத்துல நான் அவருக்கு சாப்பாடே கொடுக்கல. அதெல்லாம் பரவாயில்ல. ஏன் அவனும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாதா? இல்ல நீ ஒரு தப்பு பண்ணல. ஃபர்ஸ்ட் சொல்லு, நீ சாப்பிட்டியா? இல்ல. உனக்கு ஓகேனா புஷோட சண்டை போட இன்னும் 3 காரணம் நான் தரணும். ஓகே. பாத்தியாடி 2 பேரு என்னமா நக்கல் அடிக்கிறாளுங்க. இவ அக்காவா அவ சொக்காவா? எத்தனை நாளைக்கு இப்படி கட்டி பிடிச்சு கொஞ்சிறாளுங்க நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரமே கொத்தா முடிய பிடிச்சிருக்கு. ரெண்டும் ரோட்ல உருள போதுங்களா இல்லையான்னு பாரு. சோஃபா கடியில ஒரு 2, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு 1, 3, அங்க ஒரு 4. எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்கிற. இந்த சோத்து மொத்தம் முழிக்கிற மொழியும் சரியில்லை. டே தம்பி, கரையில ஃப்ரிட்ஜ் சைடு போனேன். அச்சோ மாத்திக்கிட்டோமோ சொல்றா. எது அப்பத்தாவா? போடாங் கொப்பத்தா. ஏண்டா விபூதி மூஞ்சி, எனக்கே விபூதி அடிச்சிட்ட பாத்தியா? இந்த கொக்கி குமாரோட தம்பி பட்டன் குமார்கிட்டே உன் வேலையை காட்டிக்கல. உனக்கு இருக்குடா. அத நல்லா வாட்ச் பண்ணுங்க. அதோட மூமெண்ட்ஸ பார்த்தா நடக்கிறதுக்கு பதிலா ஜம்ப் பண்ணி போற மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு நடக்க தெரியாதா பாஸ்? உன் கண்ணுல காக்கா காரி துப்ப, அப்படின்னா அது எனி டைம் அலர்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஓ சோ நம்ம இந்த தடவை மும்முனை தாக்குதல முன்னெடுக்கணும். இந்த கரீஸோட பிளான் புரியுதா? ஜாலி 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 ஜாலி. கண்டுபிடி என்ன கண்டுபிடி, எங்க இருக்கேன்னு கண்டுபிடி. இந்த இடத்தை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ரெக்கார்டிங் வேற. இதையெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஸ்டார்டிங்லே கட் பண்ணும். இதெல்லாம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சோம், டெய்லி மொபைல் எடுத்துட்டு வந்து அதை பண்ணு இதை பண்ணு நம்மள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசாம இங்கே உட்கார்ந்துருவோம். 7 கழுத வயசாயிடுச்சு. இப்ப வந்து என்னோட ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். இந்தாமா வெளியே வா, வந்து சாப்பாடு போடு. உன் மொபைல் இந்நேரம் சார்ஜ் ஆயிருக்கும். போ அதை போய் நோண்டு. தக்கு 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 ஜும் தக்கு 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 ஜும் தக்கு 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 ஜும் தக்கு ஜும். இது என்ன இந்த டைப் அடிக்குது? மச்சாண்டே உனக்கு தெரியுமா என்ன? இந்த புயல் இருக்குல்ல மாமே, அது வரும் 3 கிலோமீட்டர் வேகத்துல தான் வந்துதாமா. மதியானத்துக்கு மேல 7 கிலோமீட்டர் வேகத்துல வரப்போகுதாமா. இங்க ஒரு நாய் ஒண்ணு சுத்திட்டு இருந்து தெரியுமா? ஆமாடா, நானும் இத்தனை வருஷத்துல அதுக்கு ஒரு புறம் கூட போட்டதில்ல. இன்னைக்குன்னு பாரு நான் சுத்த வர எடுத்து போட்டு அது வாழாலே தனி சொல்லி போயிட்டே இருக்கு. எது கேட்கிறேன்? அந்த தெருமுனையில அந்த நாய் செத்து கிடக்கு. நல்ல நம்பி சண்டால பல 4 வீட்டுல நக்கி தின்ட்டு 9 வருஷமா ஊரை காப்பாத்திட்டு இருந்துச்சு. அதுக்கு போய் வரைய போட்டுக்கொண்டேனா? டேய் அந்த பாவம்ல உன்னை சும்மா விடாதடா. ஆமா தொடச்சுக்கிறேன். சீ டர்ட்டி. ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. ஓகே, இனிமே செருப்படுத்த பருப்படுத்த வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. கூல், டேக் இட் ஈஸி செல்லம். தவிச்சுக்க போல நாட்டுல இருக்கேன், கொல்லாம் விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிப்போய். என்னடா பங்கு என்னாச்சு? இல்லடா அங்க நிக்கிறான் பத்தியா அந்த சிவப்பு சட்டை. வந்தம்மா வேடிக்கை பார்த்தோமா போனோமான்னு இல்லாம எதையோ போடுறான்டா. வாயில வைக்க முடியல. இது பிரெட், இது நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் கொடுத்தேன். இதைதான் நாங்களும் சாப்பிடணும். அப்ப அதை போய் சாப்பிட்டு நான் கேட்டது அப்படிதான் பண்ணுவேன். ஆனா அவரு எனக்கு குடிச்சது அப்படித்தான்டா பேசுவேன்.
அப்படித்தான் பேசுவேன். ராத்திரி சீக்கிரம் தூங்கணும். ஆஹா. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். அருமை. போனோன்றதை குறைக்கணும். ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. இது அல்லவா ரெசல்யூஷன்? உன்னை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, இத போன வருஷமே ஃபாலோ பண்ணிருக்கலாம்ல. இது போன வருஷத்தோட ரெசல்யூஷன்னா? எது? இது போன வருஷத்தோட ரெசல்யூஷனா? அப்ப என்ன இது 2வது வருஷமா? சேச்சே, இது 12வது வருஷம். டேய், உன் ரெசல்யூஷனுக்கே டீனேஜ் வயசாக போகுதுடா. ஆமா, நான் ஸ்மார்ட் போன் வாங்கி 12 வருஷம் ஆகுது இல்ல. ஆனாடா டெக்னாலஜி எல்லாம் வச்சு நல்லா ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி அறிவை வழங்கடான அவரவர சோம்பேறிகளா மாறிக்கிட்டு இருக்கீங்கடா. உங்களை என் ஓனரை பிரிகின்ற இந்த இரவு நரகத்தின் கதவு. குட் நைட். உங்களை ரசித்துக் கொண்டே கடக்க நினைக்கின்றேன் இந்த இரவை. பேசாம படுக்க மாட்ட. உறக்கத்திலும் உன்னோடு பயணிப்பேன், உன்னை என்றும் பிரியாது. என் மனம் அறிய மாட்டாயா? அப்பாடா, இந்த மத சாம்பிராணிக்கு இப்பயாவது புரிஞ்சதே. எத்தனை அட்டம்ப்ட், சரியான டியூப்லைட். உன்னோட வேற பேரும் அக்கப்போரா இருக்குது. நீ சொல்ற இந்த எடுபுடி கமாண்ட் எல்லாம் பண்ணணும்னா நீ நாயை வளர்த்திருக்கணும். எங்க பூனை வம்சத்துல நாங்க பூர்வீகமா புயலு மாறி வந்து புடுங்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருப்போம். போய் சூடா பால் எடுத்துட்டு வா. குளூர். நீ அத பாத்தியா? ஆமாடா. எங்க போச்சு? இங்கதான் இதுக்கு பின்னாடி எங்கேயோ. எங்க? வாசமே இல்ல. ஒருவேளை சென்ட் போட்டு வருதங்களோ? ஏய், ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துரு. மச்சான், நான் இப்பவே சொல்லிட்டேன். புடிச்சினா எனக்கு 50, உனக்கு 50. எங்கடா காணோம்? இங்க பாரு, குடும்பத்தோட குதூகலமா குதிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க. கடைசி வரைக்கும் கண்ணு கெட்டினது கை கெட்டாது போலயே. பாய் பழம் எனக்கு தான், பாயாசமும் எனக்கு. பேர பிள்ளைங்களாம் கண்ணில் மருமகளே. அடியே, என்னடி முட்டை வெளியே கிடக்கு? அது வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவி, அதான் உள்ள இடம் பத்தல. ஐயா, இவளுகளை வச்சு நம்ம வம்சத்தை வளர்க்கறதுக்குள்ள எதே இந்த இடத்துல கொஞ்சம் வயிறு காலியா இருக்கும் போலயே. என்ன சாப்பிடலாம்? எதே பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேச வாய். தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலையை பிச்சுக்க வைப்பேன். ஆஹா, இவ ஏதோ நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம பாட்டு டயர்ல தூங்கிட்டோம். ஆனாலும் சந்தோஷமா. ஐயோ, சுட்டுட்டு பாக்குறாளே, நம்ம இப்ப ஏதாவது சொல்லணுமோ? ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா சொல்லுன்னு நான் கண்ண மூடி படுத்திருந்தேன். அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு நீங்க தான் வேணும். எதுக்கா இருக்கும்? நம்மள தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக வேணுங்கிறாளோ? நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமா? இல்ல கல்யாண நாள், பிறந்த நாள், ஐயோ எதுவுமே நீ ஆவர மாட்டேங்குதே. எப்படி வந்து சிக்கிருக்கேன் பாரு. பேசாம நெஞ்சு வலிக்குதுன்னு காஃபி கேட்கலாமா? டேய், சிரிச்சிடாதடா, மாட்டிக்குவோம். கண்ட்ரோலா இருப்போம். ஆமாடா, நான் முடியல. ஓ, நீங்களுமாடா? பண்ணுங்கடா. மச்சான், போன கூட. எதுக்கு? இல்லடா, கண்ட்ரோலபிள் சிரிப்பா அசால்ட்டா அடக்குவது எப்படின்னு சாட்ஜிபிட்ட கேட்போம். எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? டேய், ஃபோக்கஸ். கடைசியா ஆள் என்னதான்டா சொன்னா? அதான் சொன்னேன்ல, ஜானு வந்தா லேப்டாப்ல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்ப கிஷோர் பர்த்டே பார்ட்டில நான் டான்ஸ் ஆடின இந்த வீடியோவை பார்த்தா. அப்புறம் ஒண்ணுமே பேசாம என்ன பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கிளம்பி போயிட்டா. எப்படிடா பேசுவா? உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி. டேய், பேசாமல்டா. இந்த பாடா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ரொம்ப யோசிக்க முடியாது. நீ போய் அவர்கிட்ட இது வீடியோன்னு சொல்லி. போய் சொல்றதா? இல்ல, இப்ப நீ ஹரிச்சந்திரனா இருந்தா அவார்டா கொடுக்க போறாங்க. அவமானதா பட போற. டக்குன்னு முடிச்சுட்டு போவிய. எனக்கு ஏதோ இத பார்த்தா முதல்ல மாதிரிதான் தெரியுது. இவன் வேறடா. நீ முதல்ல முன்ன பின்ன பாத்திருக்கியா இல்லையா? அவங்க பாரு, மேல முதலைக்கு இப்படிதான் இருக்கும். கிடையவே கிடையாது. இது கண்டிப்பா மறக்கத்தை தான். அதுவும் முதல்ல தான். Then prove it, dude. ஷூ. என்ன அசைய மாட்டேங்குது? நான் சொல்றேன்ல, அது ஒரு கட்டை இல்ல. அது கண்டிப்பா ஒரு முதல்ல தான். நான் அதை உனக்கு இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
இப்பவாவது ஒத்துக்கிறியா அது ஒரு கத்ததான்னு? இல்ல இது முதலதான். ஷூ ஷூ ஒன்ன இப்ப பாரு. அப்ப இது நிஜமாவே கத்ததான். அப்போ இது நிஜமாவே முதலையா? முதல என்ன முதல கடைசியிலன்னு? மொட்டா பயல அது வெறும் மரக்கத்தை.